வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி. இன்னைக்கு எபிசோடில் இனியா சொல்கிறாங்க, என்னோட காலேஜில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குமா நாளைக்கு, நான் தான் காம்பேரிங் பண்ண போகிறேன், அதனால் புது ட்ரெஸ் வேணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்கியா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு வேணால் நாளைக்கு நான் உனக்கு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக வாங்கி கொடுத்துருவேலம்மா அப்படின்னு கேட்குறாங்க பாக்கியா. நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக செஞ்சுருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. மறுநாள் காலையில் பாக்கியா அந்த கேன்டீன் கான்ட்ராக்ட் எடுக்கணும் அப்படின்றதுக்காக அமௌண்ட்டை ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. பாக்கியாவோட சேவிங்ஸில் இருந்த பணம், அது போக செல்வி மிஷினை விற்று கொண்டு வந்த பணம், அது போக அட்வான்ஸ் கொடுத்த பணம் எல்லாமே சேர்ந்து கிட்டத்தட்ட 1,00,000 அவங்களுக்கு கிடச்சிருது. கேன்டீன் கான்ட்ராக்ட் எடுக்கிறதுக்காக எழில், செல்வி, பாக்கியா 3 பேருமே கிளம்பி போகிறாங்க. பாக்கியா மாமியார் சொல்கிறாங்க, இந்த கான்ட்ராக்ட்லாம் நீ எடுக்கக்கூடாதுன்னு இல்லைம்மா, பணத்தை நீ தொலைச்சிடக்கூடாதுன்னு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்கியா ரொம்ப நம்பிக்கையோட இந்த கான்ட்ராக்ட் கண்டிப்பாக நமக்கு தான் அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பாக்கியா அந்த ஆஃபீஸ்க்கு போய் 1,00,000 கட்டிடுறாங்க. கான்ட்ராக்ட் உடனே கிடச்சிருமா சார் அப்படின்னு கேட்குறாங்க. வெளியில் வெயிட் பண்ணுங்க சொல்வாங்க அப்படின்னு அந்த ஆஃபீஸர் சொல்கிறாரு. அந்த கான்ட்ராக்ட் பற்றின எந்த டீட்டெயில்ஸுமே விசாரிக்காமல் பணத்தை கட்டிடுறாங்க பாக்கியா. அங்கே பார்த்தா அந்த கான்ட்ராக்ட் எடுக்கிறதுக்காக நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. பாக்கியா நினச்சிக்கிறாங்க, அங்கே சின்ன சின்ன கடைகள் போடுறதுக்கு ஏதாவது கான்ட்ராக்ட் எடுக்கவங்க வந்திருப்பாங்க, கேன்டீன் கான்ட்ராக்ட் நமக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. இதுக்கிடையில் இனியா இப்போது பாக்கியா வருவாங்க அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. வேலை விஷயமா பாக்கியா வெளியில் போயிருக்கிறால, கொஞ்சம் டைம் ஆக தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு தாத்தா. நீங்கள் கூட வரீங்களா பாட்டி அப்படின்னு ஈஸ்வரிட்டே கேட்குறாங்க இனியா. நாள் கணக்காக ஷாப்பிங் பண்ணுவேன், உன் கூடலாம் என்னால் வர முடியாதுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க ஈஸ்வரி. இனியா தாத்தாவையும் கூப்பிடுறாங்க. உன் ட்ரெஸ்ஸை பற்றிலாம் எனக்கு என்னம்மா தெரியும், நான் வரலம்மா அப்படின்னு சொல்லிடுறாரு. ராதிகா இப்போ அங்கே வராங்க, உனக்கு ட்ரெஸ் தானே வாங்கணும், நான் வேணா உன்னை கூட்டிகிட்டு போட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஈஸ்வரியுமே உனக்கு ட்ரெஸ் வாங்கணும்ல, அவள் கூட போயிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கிடையில் ஆஃபீஸில் சொல்கிறாங்க, இந்த தடவை கேன்டீன் கான்ட்ராக்ட் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே எலிஜிபிள் கேண்டிடேட்டாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால உங்களில் ஒருத்தரை நாங்கள் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் பாக்கியாவுக்கு தெரிய வருது, அங்கே உட்காந்துருக்க எல்லாருமே கேன்டீன் கான்ட்ராக்ட் எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறாங்க அப்படின்ற விஷயமே. பக்கத்தில் இருக்கிற லேடிகிட்ட கேட்குறாங்க, நீங்களும் கேன்டீன் கான்ட்ராக்ட் எடுக்க தான் வந்திருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நாங்களும் அதுக்கு தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு அந்த லேடி சொல்கிறாங்க. இந்த மாதிரி குலுக்கல் முறையில் தான் தேர்ந்தெடுப்பாங்கன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க பாக்கியா. எங்களுக்கு தெரியுமே அப்படின்னு அந்த லேடி சொல்கிறாங்க. பாக்கியா அந்த டீட்டெயில்ஸ் எதுவுமே விசாரிக்காமல் அவசரப்பட்டு பணத்தை கட்டிடுறாங்க. கூட வந்து எழிலும் கூட அதை பற்றி விசாரிக்கவே இல்லை. கடைசியாக குலுக்கல் முறையில் வேறொரு கேட்ரிங் சர்வீஸ்க்கு அந்த கேன்டீன் கான்ட்ராக்ட் கிடச்சிருது. பாக்கியாவுக்கு மறுபடியும் ஏமாற்றம் தான் கிடைக்கிது. வீட்டில் அத்தனை பேரும் வேணான்னு சொன்னாங்க, ஆனால் நான் ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தேனே, கடைசி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. மொத்தம் ஃபார்முக்கு 10,000, இந்த கான்ட்ராக்டுக்கு 1,00,000, 1,10,000 கட்டியிருக்கிறோமே, இந்த அமௌண்ட் கிடைக்குமா என்னன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அங்கே இருக்கிற ஆஃபீஸர்கிட்ட நாங்கள் கட்டின பணத்தை திருப்பி கொடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாக்கியா. 10,000 நீங்கள் ஃபார்மு கட்டினதெல்லாம் திருப்பி ரீஃபண்ட் ஆகாதுமா, இந்த 1,00,000 மட்டும் திருப்பி கிடச்சிரும், அதுக்கும் 1 மாதம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமல் பாக்கியா இப்போ முழிச்சிட்ருக்குறாங்க. கான்ட்ராக்ட் பற்றின டீட்டெயில்ஸை விசாரிக்காமல் 1,00,000 வந்து பாக்கியா கட்டினதே பெரிய தப்பு தான். இதுக்கிடையில் பாக்கியாட்ட வேலை பார்க்குற லேடிஸ்கிட்ட கண்டிப்பாக இந்த கான்ட்ராக்ட் நமக்கு தான் கிடைக்கும், நம்ம நிறைய பணம் சம்பாதிக்க போகிறோம் அப்படின்னு வேற சொல்லியிருந்திருப்பாங்க. பாக்கியா இப்போ அவங்களுக்கும் போய் பதில் சொல்லி ஆகணும், வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் பதில் சொல்லணும். ஈஸ்வரி, நான் அப்போவே சொன்னேன்ல, நீ அகலக்கால் வைக்காதுன்னு சொன்னேன்ல, கேட்டியா பாக்கியா அப்படின்னு மறுபடியும் அவங்க பங்குக்கு திட்ட போகிறாங்க. கோபியை பற்றி சொல்லவே வேணாம், அவருமே அவரோட பங்குக்கு பாக்கியாவை இன்சல்ட் பண்ண போகிறாரு. இங்கே எல்லாரையும் பாக்கியா எப்படி சமாளிக்க போகிறாங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம்.